மே 18ங்கிறது தெரியல, நீங்க என்ன மயிருக்கு தமிழ்நாட்டுல இருக்க? 2 லட்சம் தமிழர்கள், ஒருத்தர் 2 பேர்லாம் கிடையாது, 2 லட்சம் தமிழர்கள் இறந்த நாள் அது. மே 15ல இருந்து மே 21 நாள் வரைக்குமே நிறைய பேர் தொடர்ச்சியா இறந்துட்டு இருந்தாங்க. ஒரு வாரம் அது முழுக்க இறப்பு இருந்துச்சு. அந்த மே 18 ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்குதான் இலங்கை ராணுவம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நோ ஃபயர் ஜோன் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுக்குறாங்க. இந்த இடத்துல இப்படி போர் நடந்துட்டு இருக்கு, இந்த முள்ளிவாய்க்காலுங்கிற ஒரு பகுதியில எந்த ஒரு குண்டுகளும் போடப்படாது, அது வந்து நோ ஃபயர் ஜோன், அது பாதுகாப்பான இடம்னு அறிவிக்கப்படுது. அங்க இலங்கை ராணுவ கட்டுப்பாடு இருக்கு, நீங்க அங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது, தமிழர்களே நீங்க எல்லாம் போர்ல இருந்து பாதிப்புக்கு உள்ளாகிற மக்கள் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இதை நம்பிக்கிட்டு, இந்த அறிவிப்பை நம்பிக்கிட்டு, உலக நாடுகள் சொல்றதை நம்பிக்கிட்டு நம்ம ஈழ தமிழர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த கேம்ப்ஸை நோக்கி போறாங்க, அதாவது இந்த முள்ளிவாய்க்கால் நோக்கி போறாங்க. அங்க வாசல்ல வந்து சிங்கள ராணுவ வீரர்கள் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ட்ரெஸ்ஸோட வரக்கூடாதுங்கிறாங்க.